பொதுக்கூட்டத்தில் மேடை கிடச்சுன்னு வச்சுட்டிங்களேன், சரக்கு மிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொங்கி வழியும். ஆனால் அதே ஆள் திமுககாரன் வீட்டுக்கு போனாங்கன்னா பிளாஸ்டிக் சேர்த்தில் போய் கமுக்கமாக உட்காந்துருப்பார். நம்ம திரும்ப பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் தான். இவர் பட்டிவீரன் பட்டியில் ஒரு பட்டியலின சகோதரோட பணத்தை இஸ்லாமியர்கள் சிக்கன் தெருவழியாக கொண்டு போகும் பொழுது இஸ்லாமியர்கள் இந்த கிராமத்தையே சூறையாடினாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு அங்கே போனால் அவங்கள மக்கள் விரட்டி அடிச்சாங்க, நீ வராது. ஏன்னா இந்து அமைப்பு முன்னாடியே போய் இந்து முன்னணிலாம் முன்னாடியே போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு கரம் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு வந்த உடனே துக்கம் விசாரிக்க அடிச்சு விரட்டினாங்க. அப்போ ஒரு மசூதியில் போயிட்டு கீழே உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க சேரில் உட்காந்து கீழே உட்காந்துருந்தாரு. மசூதியில் கீழே உட்கார வைப்பாங்க. திமுக வீட்டுக்காக போனால் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், பரிவட்டம் கட்டி கையில் வேலை கொடுத்து அவர் அழகு பார்ப்போம். ஆனால் அவர் என்ன செய்வார், நம்மளை தான் கட்சி கொட்டுவார் உட்காந்துக்கிட்டு. நமக்கு இவருக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். இவர் தேச பிரிவினை தேச பயங்கரவாதிகள் பேசினாலும் இவருக்குள்ள மரியாதை நம்ம எல்லளவும் குறைச்சதில்லை. ஆனால் இவர் நம்மகிட்ட ஒரு வீரத்தெல்லாம் காமிப்பார். இப்போ என்ன சொல்கிறாரு, வட மாநிலங்களில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாரு. வட மாநிலத்தில் கிறிஸ்தவர்கள் எதற்காக தாக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பொண்டாட்டி ஒருத்தன் கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் பொண்டாட்டி கூட வந்துட்டுருக்காரு. ஒருத்தன் போயிட்டு பொக்கை கொடுத்து ஐலேவி சொல்கிறான். மூஞ்சிலே குத்துறாரு. மாணவர்களும் அதுதானே செய்வான். ஒருவேளை உங்கள் தந்தை நீங்கள் சொல்கிறீங்களா அந்த சூரியன் பெரியார், அவர் என்ன சொல்லிங்கன்னா, உன்னுடைய மனைவி அடுத்த மீது ஆசைப்பட்டாலும் மனைவி அவர்கிட்ட கூட்டி கொடுத்துரு அப்படின்ட்டு இருக்காரு. பக்கம் 21 பிறப்பு ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார். அவர் போன்ற பிறப்புகளாக இருந்தால் நீங்கள் வேணால் விட்டு போவீங்க. பொண்டாட்டிகள் ஐலேவி கொடுத்தனா கூட்டுப்படா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லை விளக்கு கூட நீங்கள் பிடிக்கலாம். ஆனால் மானமுள்ள இந்துக்கள் அதை பண்ண மாட்டாங்க. அதைத்தான் அவர் பண்ண மூஞ்சிலே குத்துறாரு. ஏன் பொண்டாட்டி அந்த ஐலேவி சொல்கிறேன், லெட்டர் கொடுக்குறேன்ட்டு. அப்போ இந்த மாதிரி நீ நம்ம இதுலேயே தமிழகத்திலேயே நடராஜத்தில் கோஷம் போட்டு குப்பாடு போட்டாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அடிச்சு ஓட விட்டாங்க பொதுமக்கள்லாம். அப்போ எவனாக இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே மீறும் பொழுது அது அடிக்க தான் செய்வான். ஏன்னா அவரே சும்மா போகிற முறைச்சி பார்த்தானே அடித்தவர். இவர் பிளாஸ்டிக் திருமாவளவன். இவர் போய் காரில் இடிக்கிறாரு, இடிச்சிட்டான், திரும்பி பார்க்குறான், முறைச்சான்னு சொல்லிட்டு அடித்தவர். இவர் சொல்கிறாரு கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன பண்ண, நீயே காரில் இடிக்கிற, அவன் திரும்பி பார்க்குறான், அது முறைச்சான், அடிச்சு லைட்டாக தட்டினாங்க ஹாஸ்டலில் படிக்கிற அளவுக்கு. அப்போ உனக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு நியாயமா? நவராத்திரியில் தூங்க, அதாவது உங்களுக்கு தீபாவளி பட்டாசு வெடிச்சா சுற்றுப்புற சூழல்லாம் மாசுபடும், நாய்கள் அந்த விலங்குகள்லாம் பாதிக்கப்படும். ஆனால் நடுராத்திரியில் வெடிச்சா எந்த நாய்க்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா அதை பற்றி அந்த நாய் எந்த நாயும் பாதிக்கப்படாது, அதை பற்றி அந்த நாயும் கேட்காது. ஏன்னா இந்துக்கள் மட்டும்தான் எழுச்சியாளர்கள் இவர் அந்த வட மாநிலம் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இங்கே போராட்டம் பண்ண போறாரு. இங்கே பாதிக்கப்பட்ட எவன் போராட்டம் பண்ணுறது? புதுச்சேரியில் நேற்று நடுராத்திரியில் பட்டாசு அடிச்சு தட்டி கேட்டதுக்காண்டி ஒருத்தனை கல்லாலே அடிச்சு கொண்டிருக்காங்க. அடிச்சு கொண்டது கிறிஸ்தவர்கள். வாய் திறக்க மாட்டார். ஏன்னா எலும்புத்து அங்கே தானே, அதை எப்படி சொல்கிறது, மண்டி போட்டு அவங்க தான் வாயில் வைப்பாங்க அப்பத்தை. அடுத்தது இங்கே பங்களாதேஷில் முஸ்லீம்கள் அவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த கடந்த 10 நாட்கள் 5 பேர் கொளுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் வாய் திறக்காத இவர் வடமாநில கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டு குரல் பாரான். தமிழ்நாட்டு ஃபர்ஸ்ட்டு பாரு, உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது பண்ணு, உன்னை நம்பி இருக்கிற பட்டியலில் மக்களுக்கு ஏதாவது பண்ணு, அப்புறம் போயிட்டு வட மாநிலங்கள் பண்ணலாம். உன்னுடைய தொப்புள் கொடி இந்துக்கள் பங்களாதேஷ் மேற்கு வங்காளத்தில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்க துப்பில்லை. நேராக வந்துட்டாரு. வட மாநிலம் கிறிஸ்தவ சிலர் பாதிக்கப்பட்டால் அதுக்கு இங்கே கொடி பிடிக்க வந்திருக்காரு. அநியாயமா இல்லை? கொஞ்சமாக திருங்கப்பா. ஹெல்மெட் ஆகுது, எலெக்ஷன் வேறு வருது.